ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம பலரையும் பாதிக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். அதுதாங்க செரிமான கோளாறு. சாப்பிட்டதும் வயிறு நிறைஞ்ச உணர்வு, எரிச்சல், வாயு தொல்லை, மலச்சிக்கல், சிலருக்கு அடிக்கடி பேதி வருதல், இது எல்லாமே செரிமானம் சரியாக இல்லாததால் ஏற்படுற அடையாளங்கள். இது எல்லாமே இப்போது பலருக்கும் சர்வசாதாரணமாக இருக்கிற ஒரு பிரச்சனை. இது ஏற்படுவதற்கான அடிப்படையான ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா செரிமான கோளாறு. இந்த இம்சைகளுக்கு பயந்தே என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும் விருந்து சாப்பாட்டை கூட நம்ம தவிர்த்து விடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம உடல் உணவை செரிக்க எடுத்துக்கொள்ள நேரம் அதிகமாகும் போது பல்வேறு உடல் உபாதைகள் நமக்கு உண்டாகுது. சில இயற்கை உணவுகள் நம்ம சாப்பிடும்போது இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். அப்படிப்பட்ட இயற்கை உணவுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த செரிமான கோளாறு ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தவறான உணவு பழக்கங்கள், அதிக எண்ணெய், காரம், ஜங்க் ஃபுட், இந்த மாதிரியான உணவுகளால் நமக்கு செரிமான கோளாறு வரப்படுது. விரைவாக சாப்பிட்றது, கொஞ்சம் கூட பொறுமையாகவே இருக்கிறதில்ல, செரிமான கோளாறுக்கு இதுவும் ஒரு காரணம். தண்ணீர் குறைவாக குடிக்கிறது, நரம்பு தளர்ச்சி மற்றும் மன அழுத்தம், உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, இரவில் தாமதமாக சாப்பிட்றது, இந்த ரீசன்லாலலாம் நமக்கு செரிமான கோளாறு ஏற்படுது. செரிமானத்துக்கு நல்ல உணவு என்னென்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இஞ்சி நம்ம உடலில் சுருக்கும் 3 திரவங்கள் செரிமானத்துக்கு முக்கியமானது. ஒன்று எச்சில், இன்னொன்று செரிமான அமிலம், அடுத்தது கல்லீரலில் சுரக்கும் நொதியான பைல். இந்த 3 திரவங்களும் சுரக்கிறதுக்கு இந்த இஞ்சி ஊக்குவிப்பானா இருக்குது. இஞ்சி ஜிஞ்சரால் அப்படின்ற ஒரு எண்ணெயை கொண்டது. இது வயிற்றில் செரிமான அமிலம் உணவை கரைக்கும் போது வெளிப்படும் வாயுவை வயிறு, குடல், உணவு குழாய் இதில் எல்லாத்தையுமே தேங்க விடாமல் ஏப்பம் மூலமாக வெளியேற்றுது. இஞ்சி கலந்த வெந்நீரை தினமும் காலையில் மாலையில் இருவேளையிலுமே குடிக்கலாம். சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து பால் சேர்க்காத இஞ்சி டீ குடிக்கலாம். இதனால் செரிமானம் எளிதாகும். அடுத்தது புதினா, குயிங்கம், புதினா கேப்சூல் என அமெரிக்கர்கள் புதினாவை செரிமான கோளாறை சரி செய்யும் உணவாக பயன்படுத்திட்டு வராங்க. நம்ம ஊரில் அசைவ உணவகங்கள், ரசம் ஆகியவற்றில் செரிமானத்தை எளிதாக்க புதினா அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது. புதினா வயிற்றுக்கும் உணவு குழாய்க்கும் இடையில் உள்ள ஸ்பிங்டர் சதையை ரிலாக்ஸ் செய்யுது. இதனால் சாப்பிட்டவுடன் மலம் கழிக்க தூண்டும் இரிப்டபுள் பவுல் சிண்ட்ரோமை தடுக்குது. மலக்குடலில் அமைஞ்சிருக்கும் TRPM8 அப்படின்ற புரோட்டீன், இது சரி மசாலா உணவுகளை உண்டு அவை செரிமானமாகி மலக்குடலில் பயணிக்கும் போது ஏற்படும் வலி மற்றும் எரிச்சலை போக்க உதவுது. மசாலா உணவு கழிவுகள் மலக்குடலில் பயணிக்கும் போது இயல்பாகவே TRPM8 தனது வேலையை தொடங்கிவிடும். புதினாவை உணவில் சேர்ப்பதால் இது தூண்டப்படும். இதனால் வாயு பிடிப்பு, வலி, எரிச்சல், புளிப்பு ஏப்பம் உள்ளிட்ட சிரமங்கள் இல்லாமல் நம்ம சாப்பிடும் உணவு எளிதில் செரிமானமாகிடும். அடுத்தது லவங்கம். இந்தோனேஷியாவின் மாலுக்கா தீவுகளில் பிரபலமான இந்த லவங்கம் பின்னர் சீனா, கிழக்கு ஆப்பிரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் பிரபலமடைய தொடங்கியது. முதல்ல சமையலில் சுவை வாசனைக்காக உலக நாடுகளால் பயன்படுத்தப்பட்ட வந்த இந்த லவங்கம் அந்த மருத்துவ பலன்களால் இப்போது புகழ்பெற்று தொடங்கியது. குறிப்பாக இதில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்கள் செரிமானத்துக்கு உதவுது. லவங்கம் செரிமான அமிலத்தால் வெளியாகும் வாயுவின் அளவை கட்டுப்படுத்துது. இதனால் வாயு பிடிப்பு, வயிற்று உப்பசம், குமட்டல் உணர்வு நீங்கும். செரிமான நொதிகள் தயாரிப்பை இது ஊக்குவிக்கும். ஓமம், கிழக்கு இந்தியாவில் பயிரிடப்பட்ட ஓமச்செடி அதன் அசிடிட்டி, செரிமான கோளாறு ஆகியவற்றை போக்கும் தன்மையால் இந்தூர், ஆந்திர பிரதேஷ் ஆகிய பகுதிகளில் அதிகமாக பயிரிடப்பட்டு வருது. ரஸ்க் உள்ளிட்ட தின்பண்டங்களில் இது சேர்க்கப்பட்டு வருது. ஓமத்தில் உள்ள தைமோல், பீனால் செரிமான நொதிகள் தயாரிப்பை ஊக்குவிக்குது. 1/2 டீஸ்பூன் ஓமத்தை 1 டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வச்சு அதை 1/2 டம்ளராக ஆகும் வரை சூடாக்கி தினமும் காலை மாலை பருகி வந்தால் வயிற்று மந்தம் குணமாகும். அடுத்தது சீரகம். இரும்பு, கால்சியம், B காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள், ஆன்டிஆக்சிடென்ட்கள் உள்ள மூலிகை செடி இந்த சீரகம். மசாலா உணவுகள், பிரியாணி, அசைவ ரெசிபிகளில் சுவை, மனம் கூட்டவும் செரிமானத்தை எளிதாக்கவும் இது பயன்படுத்தப்பட்டு வருது. இரைப்பை அலர்ஜியை குணமாக்குது. நுண் தொற்றுக்கள்லேருந்து இரைப்பையின் உட்பகுதியை இது பாதுகாக்குது. நாள்பட்ட செரிமான கோளாறால் மலக்குடலில் ஏற்படும் இரத்த குழாய் வீக்கத்தை தடுக்க இது உதவியாக இருக்குது. வெந்தயம். ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிகம் விளையக்கூடிய இந்த மூலிகை செடி வெந்தயம். வைட்டமின்கள் A, வைட்டமின் C, வைட்டமின் K, கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், ஃபோலிக் அமிலம் அதிகம் இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும்.
ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நார்ச்சத்துக்களும் அதிகமாக உள்ளதால் நம்ம சாப்பிடும் அசைவ உணவுகளில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்க இது உதவியாக இருக்குது. வெந்தயத்தை அப்படியே சாப்பிடுவதை விட இரவு தண்ணீரில் ஊற வச்சு அதிகாலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். க்ரீன் டீ. காலகாலமாக க்ரீன் டீ உடல் பருமனை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த பானமாக விளங்குது. க்ரீன் டீயில் உள்ள பாலிஃபினால் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் கொழுப்பை ஆக்சிடைஸ் செய்து உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம உடலில் இதே செயல்தான் நடைபெறுது. தவிர இன்சுலின் சுரப்பையும் இது அதிகரிக்குது. சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்க உதவியாக இருக்குது. சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்கு பின்னாடி 50 மில்லிலிட்டர் க்ரீன் டீ அருந்துவதால் செரிமானம் எளிதாகும். எனவே ஒரு நாளைக்கு 100 மில்லிலிட்டர் மட்டுமே அருந்துறது ரொம்பவே நல்லது. காலை மாலை இருவேளையும் ஒரு கப் அருந்தலாம். வெந்நீர். சாப்பிட்டவுடன் குளிர்ச்சியான தண்ணீர் பருகுவதால் உணவில் கலந்துள்ள எண்ணெய் இறுகுது. இதனால் செரிமானம் தாமதப்படுத்துது. இதனை தவிர்த்துட்டு சாப்பிட்ட உடனே சிறிதளவு மிதமான சூடுள்ள நீர் பருகினா உணவுப் பொருட்கள் எளிதில் உடையும். கடினமான அசைவ உணவுகளில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்க இது உதவியாக இருக்குது. இந்த வெந்நீர் இரவு உணவுக்கு பின்னர் பருகுவதால் சிறு மற்றும் பெருங்குடல் செயல்பாடு தூண்டப்படுது. அதனால் மலம் இலகி மலச்சிக்கல் நீங்கும். வயிற்று வலி உபசத்தை இது தடுக்கும். மோர் மற்றும் தயிர் ப்ரோபயோட்டிக் நிறைஞ்சது, குடலுக்கு நல்ல பாக்டீரியா தரும். பச்சை காய்கறிகள். முருங்கைக்கீரை, பரங்கிக்காய், சுரைக்காய் நார்ச்சத்து அதிகமான காய்கறிகள். ஸோ மலச்சிக்கலை குறைக்கும். வாழைப்பழம், ஆப்பிள், பப்பாளி, சப்போட்டா இயற்கையான செரிமான என்சைம்கள் இதில் அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக செரிமானம் நன்றாக நடைபெறும். கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற மில்லட் உணவுகளில் எளிதாக ஜீரணமாகும் பண்பு இருக்குது. ஸோ வயிறு எரிச்சலை இது குறைக்குது. சூப் வகைகள். பரங்கிக்காய் சூப், கேரட் சூப் இது எளிதில் ஜீரணமாகும். ஸோ செரிமான கோளாறுகள் வராது. செரிமான கோளாறு உள்ளவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்க்கலாம். அதிக எண்ணெய் வறுவல், அதிக காரம் மற்றும் மசாலா சேர்த்த உணவுகள், பேக்கரி பொருட்கள் அதாவது பிரெட், கேக் போன்ற உணவுகளை தவிர்க்கணும். குளிர்பானங்கள், பாட்டில் ஜூஸ், அதிக காஃபி மற்றும் டீ, அதிக இறைச்சி, தீவிரமாக வேக வைத்த உணவுகள். அவங்களோட உணவு பழக்கங்களில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரதன் மூலம் நம்மளால் செரிமான கோளாறுகளை தவிர்க்க முடியும். மெதுவாக சாப்பிட்றது. சாப்பாட்டுக்கு பின் உடனே படுத்துக்கொள்ளக்கூடாது. தினமும் 2 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். இரவு உணவை குறைவாக சாப்பிட வேண்டும். தினமும் 20லேருந்து 30 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சில சிறிய நாட்டு மருந்துகள் என்னென்னு சொல்கிறேன். ஜீரகத்தையும் மோரையும் சேர்த்து சாப்பிடலாம். இது வாயு தொல்லையை குறைக்கும். இஞ்சி, எலுமிச்சை சாறு மற்றும் தேன் இது செரிமானத்தை தூண்டும். வெந்தய தண்ணீர் இது வயிற்று எரிச்சலை குறைக்கும். அதிமதுர கஷாயம் இது குடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும். செரிமானம் சரியாக இல்லாதவங்க மருந்து விட உணவு முறை தான் பெரிய சிகிச்சைன்னு சொல்லப்படுது. இயற்கையான உணவு, எளிய வாழ்க்கை முறை, சின்ன சின்ன பழக்கங்கள் இதுதான் ஆரோக்கியத்தோட ரகசியம். சாப்பாடு தான் மருந்து, மருந்து தான் சாப்பாடு அப்படின்ற பழமொழியை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.